விஜே அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சிம்ரன் மேமை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்ரன் மேம் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான திறமையான ஒரு ஆக்ட்ரஸ், எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உடைய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவங்களை பற்றி விஜே அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அவார்ட் ஷோஸ், பிக்கஸ்ட் அவார்ட் ஷோஸ்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பெர்செப்ஷனில் நான் சிம்ரன் மேமை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே வந்து வேறையாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கும், ப்ரொஃபஷனல் டைம்னு ஒன்று இருக்கும். பட் மீ டைம் அது எங்கே இருக்குது? எல்லாருமே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? அப்படின்ற மாதிரி. கடைசி 2 வருடங்களாக நான் என்னுடைய மீ டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்ரன் மேம் சொன்னாங்க. எனக்கு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது நிறைய பேர் வந்து பர்சனல் டைமை தான் வந்து மீ டைம்னு நினச்சிக்கிறாங்க. பர்சனல் டைம் வந்து மீ டைம் கிடையாது. பர்சனல் டைம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, தோசை சுட்டு கொடுக்குறது, அவங்களுக்காக பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஆனால் மீ டைம் அப்படின்னக்குள்ள யாருக்காகவும் இல்லாமல் நமக்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எனக்காக அப்படின்ற அந்த ஒரு டைம் நமக்கு வந்து இருக்கணும். அது வந்து அவங்க கடந்த 2 வருடங்களாக அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு வந்து சொன்னாங்க. சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அவங்க ரொம்பவே அழகாக வந்து யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக வெளிக்கொண்டு வராங்க. சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்ரன் மேம் கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.